ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தியா டீம் ஸ்குவாட் அனலைசிஸ் அண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன ஏது, எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படின்றத பத்தி சும்மா ஒரு ஓவர் மாதிரி பார்க்கலான்றது தான். சரி, அதான் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? 15 மெம்பர் ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்துல நடக்குது. ஸோ மோஸ்ட்லி சீமிங் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஈவன் தோ இட்ஸ் T20 சின்ன ஃபார்மேட்டா இருந்தாலுமே பெரிய டேர்ன் ஆர் கிரிப் கிடைக்காது. மேபி கோயிங் டவுன் தி டோர்னமெண்ட் வேணா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு. பட் மேல பெருசா எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பிச்சர்ஸ் வேர் டவுன் ஆன அப்புறம் மேபி ஹெல்ப்ஃபுல் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் டீம் எடுத்திருக்காங்க. நீங்க ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னாலுமே ரொம்ப கம்மி, பேசர்ஸ் ஓரியன்ட் கொஞ்சம் பார்த்துதான் எடுத்திருக்காங்க. என்ன என்ன தோணுது? ஹர்மன் பிரீத் கௌர் தான் கேப்டனா போட்டிருக்காங்க. அது வர திருப்பி வர அது பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏதோ கேட்டிருக்காங்க ரிட்டையர்மெண்ட் இதை பத்தி. அதுக்கு யூ வாண்ட் மீ டு ஸ்டாப் அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தோனியோட ரெஃபரன்ஸ் பண்ணி ஏதோ பேசியிருக்காங்க. எனக்கு நல்ல டீமா தான் தோணுது. பட் ஆனா இங்கிலாந்துல போய் ஜெயிக்க முடியுமா, எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட் வேர்ல்டு கப் 50 வருஷம் பார்த்தோம்னா நம்ம ஏசியன் கண்டிஷன்ஸ், நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ், ஹோம் கண்டிஷன்ஸ் விளாடணும். அது மேபி கொஞ்சம் ஃபெமிலியர் கிரவுண்டா இருக்கலாம். பட் இது எனக்கு தெரியல, இது எப்படி இங்கிலாந்துல போய் எப்படி அடாப்ட் பண்ணி எப்படி ஆட போறாங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு வார்ம் அப் மேட்ச் முடிஞ்சிச்சு, இந்தியா vs இங்கிலாந்து. அதுல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் ஹாஃபோட பாதி பார்க்கும்போது தோத்துருவாங்கன்னு நினைச்சேன். திடீர்னு பார்த்தா ரிச்சா கோஷ் எங்க எடுத்துட்டு மேட்ச் போய் கடைசி ஓவர்ல ஆல்மோஸ்ட் 12 ரன்ஸ் நம்ம தான் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொண்டு போயிடுவாங்க. 6 ரன் கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டு தேவையில்லாம ஒரு ரிஸ்கி ஷாட் ஆடி அவுட் ஆயிடுவாங்க. பட் அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போய் இதெல்லாம் பண்றாங்க. பட் தெரியல, ப்ரெஷர் சுச்சுவேஷன், ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் காம்பினேஷனா எப்படி இதுவா போகுதுன்னு தெரியல. செகண்டரி எனக்கு என்னன்னா, இந்தியாவோட ஸ்ட்ராங் சூட் T20 கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஓடிஐ தான் உமன்ஸ் டீமுக்கு. இந்தியாவோட ஸ்ட்ராங் சூட் ஓடிஐ தான். T20 ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் டோர்னமெண்ட் எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்திரேலியா இஸ் கிளியர் ஃபேவரட்ஸ். 99.9% ஆஸ்திரேலியா தான் கப் அடிப்பாங்கன்றது. பட் ஆனா என்னன்னா இந்த ஃபார்மேட்ல அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா யாரு அன்னைக்கு டேல ஸ்டெப் அப் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு T20 ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும். சோ அந்த விஷயத்துல நம்ம ஈவன் தோ ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸா இருந்தாலுமே அதர் டீம்ஸ் ஆர் வுட் கம்பீட் வெல். சோ அதான் இந்தியா பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூசுவல் ஸ்மிருதி மந்தனா அண்ட் ஷெஃபாலி வர்மா ஓப்பனிங் தான். ஆனா எனக்கு என்னன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயரா T20 பெருசா படல. ஓடிஐல அவங்க ஓரளவுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆடி இருக்காங்க. பட் T20 ரெண்டு பேருக்குமே பெருசா இன்னும் படல எனக்கு தெரிஞ்சு. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு எனக்கு தெரியல. ஏன்னா டோர்னமெண்ட்ல பட்டதுன்னா அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஷெஃபாலி வர்மா நம்மளுக்கு ஹிட் ஆர் மிஸ் தான், அது நமக்கு கிளியரா தெரியும். அவங்க எப்படியும் ஸ்ட்ரைக்கு தான் போவாங்க, இல்லன்னா ஒன்னும் நடக்க போறது இல்லைன்னு. ஆனா ஸ்மிருதியோட கன்சிஸ்டன்சி நான் T20 இன்னும் பாக்கல பெருசா. அது நான் எதிர்பார்க்கறேன் இந்த டோர்னமெண்ட்ல. ஏன்னா ஈவன் நீங்க என்ன பார்த்தாலுமே இந்தியாவோட பேட்டிங் லைன் அப் நீங்க நம்பர் 7 முடிஞ்சிருது. என்னதான் நீங்க அருந்ததி ரெட்டி ஆனாலும் சரி, ஈவன் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னருக்கு ராதா எது ஆனாலும் சரி, 7 முடிஞ்சிருது. ஈவன் 7 தீப்தி தான் ஆடுறாங்க. தீப்தியுமே 2 வருஷமாவே எங்கேயும் ஆடல, போடவும் இல்ல, விக்கெட்டும் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப டிஃபென்சிவாவும் போடல, பேட்டிங்கும் ஒன்னும் பண்ணல. சோ நம்பர் 7 நான் நம்புறதா இல்ல தீப்தி, நான் ஓப்பனா சொல்றேன் இப்போதைக்கு. சோ நீங்க மேலதான் அடிஷனல் பிரஷர் உங்களுக்கு விழும். சோ ஓபனர்ஸ் எனக்கு ஸ்மிருதிக்கு படணும் இந்த இதுல. இது பட்டாதான் உண்டு, இல்லைன்னா வேர்ல்டு கப் ரொம்ப கஷ்டம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அது மாதிரி அந்த புது பேட்டர் அந்த பாரதி ஃபுல்மாலின்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வார்ம் அப் மேட்ச் நல்லா விளையாடுனாங்க. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் கூட நினைக்கிறேன். மோர் லைக் ரிச்சா கோஷ். நீங்க ப்ரூட்டல் ஹிட்டர் தான். நீங்க அவங்கள இன்கார்பரேட் பண்ண போறீங்க டீம்லனா நம்பர் 3 ஜமீமா ஆடியா வரும். அப்படி இல்லனா, ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மேட்சும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த சின்ன சின்ன மேட்சஸ்லயுமே யாசிகா பாட்டியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்பர் 3ல. சோ இது ஒரு டிபேட்டபிள் காலா தான் இருக்கும். அதுதான் கரெக்ட். நீங்க யாசிகா 3ல ஆனீங்கன்னா ஜெமி ஸ்லாஷ் ஹர்மன் பிரீத் 4-5 ஆடுற மாதிரி ஆயிடும். சோ நீங்க எல்லாரும் ஒரு ஸ்பாட் கீழ ஆடுவீங்க. இல்ல ஜெமிமா அவ்வளவு கீழே ஆடுவானா தெரியும். நம்பர் 3 அவர் எப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்றது அந்த மாதிரி தானே. டேரக்டா ஹிட்டிங் எல்லாம் சொல்ல முடியாது ஜெமிமாவெல்லாம். நம்பர் 3 பண்ணுவாங்க. யாசிகா ஆனா நீங்க நம்பர் 3 தான் ஆடணும். யாசிகாவை அதுக்கு கீழே ஆட முடியாது. ஜெமி வேணா 4 ஆடிட்டு ஹர்மன் பிரீத் 5 ஆடிக்கலாம். நீங்க அப்படி வேணா பண்ணலாம். 6 ரிஷா கோச்சும் 7 தீப்தியும் ஆடிக்கலாம். மேபி பாரதி பண்ண முடியலனா. அதுதான் அவங்க. ஏன்னா இந்த வாட்டி 2 வார்மட்லயும் அவங்க ஆடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களை இந்த 11th கொண்டு வருவாங்க. ஏன்னா ஹிட்ரி யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஹர்மன் பிரீத் கௌரும் அடிச்சாதான், ரிச்சா மட்டும் தான். சோ எனக்கு தெரியல. சோ கண்டிப்பா அவங்க ஃபுல்மாலி ஆடுவாங்க. ஏன்னா ஒரு
2 பேருக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கணும், 2 பேரும் டிபெண்டண்டா இருக்க கூடாது, யாரோ ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. ஏன்னா தெரியல, நீங்க பாப்போம். ஜெமிமாக்கு கரெக்ட் ஸ்பாட்டுமே நம்பர் 3 தான். நீங்க யாஸ்திகா ஆனீங்கன்னா கரெக்ட். ஜெமிமா ஒரு ஸ்பாட் கீழே ஆடுற மாதிரி ஆயிடும். அதான். யாஸ்திகா நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்லல, பட் ஆனா நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு உங்களுக்கு பிளேயர் இருக்கும்போது அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க யோசிக்கிறது பெட்டர். ஆனா இதுவும் ஒரு ரிஸ்கி தான், ஏன்னா நீங்க ஃபுல் மாலி ரிச்சா கோஷ் எல்லாம் சிமிலர் பிளேயர்ஸ். நீங்க ஹிட் ஆர் அவங்க கரெக்ட். 2 பேருமே அன்னைக்கு படலன்னா பேட்டிங்ல அங்கேயே முடிஞ்சிருச்சு, படுத்துரும். அது சோ நீங்க டாப் ஆர்டர்ல யாராவது ஒருத்தர் காம்பன்சேட் பண்ணி அவர மாதிரி சுச்சுவேஷன் வந்துரும். ஹர்மன்பிரீத் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடணும், அப்படி இல்லைன்னா ஜெமிமா யாராவது கூட நிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா தீப்தியுமே ஒன்னும் படல, அது அவங்க மேபி அதனால டிசைசிவா இருப்பாங்க. டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல ஏதாவது பெரிய டீம் ஏதாவது ஆடுற மாதிரி இருந்தா, ஏன்னா ஆஸ்திரேலியா மேட்ச் லாஸ்ட் மேட்ச் தான் உங்களுக்கு. ஓகே ஓகே. சோ சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் மட்டும் தான் மிடில் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் மாலி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன டீம்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் அடிக்கிறதுக்காக, அவங்க கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. யாஸ்திகா வேணும்னா நீங்க ஃபுல் மாலி எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்றத பொறுத்து நீங்க யாஸ்திகா ஆடணுமா வேணாமன்றதை பாத்துக்கலாம். நீங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் 11 என்ன கேட்டீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, ஷெஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் at 3, ஹர்மன்பிரீத் at 4, அதான் 5 இச்சா கோஷ், ஒரு 6 ஃபுல் மாலி, 7 தீப்தி சர்மா. சோ இப்ப என்னன்னா 7ஓட பேட்டிங் முடிஞ்சிச்சு. சோ இதுதான் என் பாயிண்ட். T20ல அதுவும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காங்க, நீங்க என்ன சொன்னாலும் தீப்தி. சோ தீப்தி at 7ஓட உங்களுக்கு பேட்டிங் ஓவர். நீங்க அதுக்கு மேல பேட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நீங்க அடிஷனல் ஸ்பின்னர் ஆடணும். ஸ்ரேயங்கா பாட்டில் ஆடணும், இல்ல ராதா யாதவ் ஆடணும், யாராவது ஒருத்தர் ஆடி. ஆனா எனக்கு நீங்க இந்த டீம்ல எனக்கு பேட்டிங்கை தாண்டி பவுலிங் விக்கெட் டேக்கர்ஸா யாருமே தெரியல. நீங்க யாராவது ஒருத்தரை போய் பவுலிங்ல இவங்க போட்டு நம்மளுக்கு நிறுத்துவாங்க, இல்ல இவங்க போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பாங்கன்னா யாருமே தெரியல. எனக்கு அதுதான் இருக்கு. ஒரே ஆள் நீங்க ஈவன் தோ ஃபிங்கர் ஸ்பின்னரா இருந்தாலுமே ஸ்ரீ சரணி தான் உங்களுக்கு விக்கெட் டேக்கர் பவுலர். கரெக்ட். சரணி ஆடிதான் ஆகணும், நீங்க 100% சரணி ஆடுவீங்க. சரணி ஆடினா தீப்தி செகண்ட் ஸ்பின்னரா இருக்காங்க, சோ தேர்ட் ஸ்பின்னர் ஆட முடியாது. சோ அந்த காரணத்தினாலேயே இங்கிலாந்துல 3 பேசர் ஆடணுன்றதுக்காகவே அருந்ததி தான் போவாங்கன்னு தோணுது எனக்கு. அருந்ததியுமே நான் நல்லா போட மாட்டேன், பேட்டிங் ஆடுவாங்க. நம்பர் 8க்கு எனக்கு தெரியல அவங்க அந்த லெவலுக்கு பேட்டிங் கொடுப்பாங்களான்னு. நீங்க ராதா யாதவ், ஸ்ரேயங்கா ஈக்குவலா நீங்க அருந்ததியை ஃபிட்டிங் பண்ண முடியாதுன்ற வித் பேட். கரெக்ட். ஓ அது அந்த பாயிண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்பர் 8 அருந்ததி கண்டிப்பா ஆடுவாங்க. 9 வந்து கிராந்தி கவுட் ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு. கிராந்தி கவுட் பேஸ் தராங்க, அடிஷனல் பேஸ் தருவாங்க. சோ நீங்க நார்மல் பேஸ் இல்லாம கொஞ்சம் பேட்ல இடிப்பாங்க. மோர் எப்படி சொல்றது, ஸ்டெம்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க பவர் பிளேலயே நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஸ்விங் நல்லா கிடைக்கும், ஸ்டெம்ஸ் நல்லா அட்டாக் பண்ணுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு கிராந்தி கவுட் ஒரு எக்ஸ்பெக்டரா இருப்பாங்க. சோ கிராந்தி கவுட் ஆடிடுவாங்க நம்பர் 9. 10 சி சரணி ஆடிடுவாங்க. சோ நம்பர் 11 ஸ்பாட் நந்தினி, எனக்கு தெரிஞ்சு நந்தினி சர்மா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ரேணுகா சிங் தாக்கூரும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெம்டிங் ஆப்ஷன். ஈவன் தோ அவங்க ஃபார்ம் கொஞ்சம் டீரியல் ஆகி கீழே போயிட்டு WPLயும் பெருசா ஒன்னும் பண்ணல. அதுக்கப்புறமே பேஸ் ரொம்ப கம்மி அவங்களுக்கு. சோ ஸ்விங் மட்டும் மோர் டிபெண்ட் ஆன் ஸ்விங் தான், அது அடிச்சிடறாங்க இப்போதைக்கு. நீங்க நம்ம சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் T20ல வந்து உமன்ஸ் மேட்ச் தானே, உமன்ஸ் மேட்ச்லயும் இப்ப எல்லா ஹிட்டர்ஸும் கிளீனா ஸ்ட்ரைக் பண்றாங்க. சோ அந்த காலம் போயிடுச்சு, நீங்க ஸ்லோவா போட்டு அவுட் பண்ணி ஏமாத்திடலாம் அப்படின்ற காலம். நந்தினி சர்மா WPLயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்தியா காலம் வந்த அப்புறமே கூட ஒரு 2-3 மேட்ச் நல்லா போட்டாங்க. ஸ்டார்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி டோர்னமெண்ட் இன்னும் கொஞ்சம் போக போக ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஆன அப்புறமா இது ஸ்ரேயங்கா பாட்டில் ஆர் ராதா யாதவ் யாராவது உள்ள வந்துருவாங்கன்னு தோணுது எனக்கு அந்த ஸ்பாட்ல. நந்தினி சர்மா ஸ்பாட்ல 2 பேசரோட போவாங்கன்னு தோணுது. ஆனா ஷெஃபாலி வர்மா ஸ்பின் தருவாங்க உங்களுக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு ஷெஃபாலி வர்மா நீங்க சொன்ன மாதிரி 2 வார்ம் அப் மேட்ச்லயுமே ஷெஃபாலி வர்மா தான் நியூ பால் போட்டிருக்காங்க. மேபி அது ஒரு ஆப்ஷனா அவங்க வச்சிருப்பாங்க மைண்ட்ல இன்னும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா விட்டா உங்களுக்கு 5th பவுலர் தீப்தி சர்மா, அதுக்கப்புறம் வேற யாரும் பவுலிங் போட மாட்டாங்க. ஹர்மன்பிரீத் முன்ன மாதிரி போடுறது இல்ல இப்போ. ஸ்மிருதி போட மாட்டாங்க, ஜெமி போட மாட்டாங்க, ஃபுல் மாலி போட மாட்டாங்க. சோ யாருமே பவுலர் இல்ல உங்களுக்கு 6th பவுலர். ஷெஃபாலி தான் ஒரே 6th பவுலர் தான். ஓகே ஓகே. ஷெஃபாலி விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆக்சுவலி கரெக்ட். இல்ல நீ சொன்னது கரெக்ட் தான். அந்த பாயிண்ட் என்னன்னா 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி நம்ம பார்த்தோம்னா அப்ப கூட வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பேஸ் ஃபுல்லா சூட்டபிளா தான் இருக்கும். அப்ப கடைசியில நம்ம அந்த டுவர்ட்ஸ் எண்ட் நாக் அவுட் ஸ்டேஜ் போகும்போதுல ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி ஆயிடும் அது. சோ மேபி அது மாதிரி வேர் அண்ட் டயர் ஆக பிட்ச்லாம் வந்து மேபி ஸ்பின்னர் சூட்டபிள் ஆகலாம். அது நான் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். ஸ்ரேயங்கா பாட்டில் ஆடுவாங்க மோர் தென் ராதா யாதவ் 100%. ராதா யாதவ் என்னன்னா நீங்க தீப்தி சர்மா ஸ்பாட்டுக்கு தான் இந்த ராதா யாதவ் ஃபிட் பண்ணுவாங்க. தீப்திக்கு ஏதாவது ஒண்ணுனா மேபி அவங்க ஃபிட் பண்ணுவாங்க. ஆனா பியூர் பவுலரா ராதா யாதவ் ஆட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்ரேயங்கா பாட்டில் தான் விக்கெட் டேக்கிங் பவுலர் நீங்க என்ன பொறுத்த வரைக்கும்.
ஸ்ரேங்கா கண்டிப்பா விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. ஆல் ஃபேசட்ஸ் ஆஃப் தி கேம் போடுவாங்க. நீங்க பவர் பிளேலயும் போடுவாங்க, டெத்லயும் போடுவாங்க. சோ அது ஸ்ரேங்கா வந்து மோர் டெம்டிங் ஆப்ஷனா இருப்பாங்க. ஆனா அது அதான் நீங்க கேம் போற அது மாறும்னு நினைக்கிறேன். நந்தினி சர்மா ஸ்லாஷ் ஸ்ரேங்கா பாட்டில் அது பொறுத்த வரைக்கும். எனக்கு இது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும். என்னன்னா எனக்கு தீப் சர்மா மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க. எனக்கு வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட வரல. ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்கு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன் ஒரு வேர்ல்டு கப் மேட்ச். அது சம்திங் ஏதோ நோ பால் போட்டுருவாங்க. லாங் ஆன்ல கேட்ச் ஆயிடும். அது லாஸ்ட் விக்கெட்டோ என்னவோ சம்திங் அது நடக்கும். லாரா அந்த உள்வெட் அவங்க ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி அது மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டோம். அது கேட்ச் பிடிச்சி அது நோ பால். அது அடுத்த பால் ஃப்ரீ ஹிட். அந்த பால் அடுத்த பால் அடிச்சு ஜெயிச்சிருவாங்க அவங்க. சோ வந்து அவங்க இந்த என்ன சொல்ற குரூசியல் கிரன்ச் சுச்சுவேஷன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தீபி சர்மா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. சோ ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க. அது என்னைக்கு கால் வார விட போகுதுன்னு தெரியல. பாப்போம். பீக்குமே தாண்டிடுச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதேதான் டைம் தாண்டிடுச்சு. மேபி அவங்க இல்சி she can prove us wrong. நான் அது இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க குவாலிட்டி இருக்கு, அவங்க அந்த மாதிரி பிளேயர் தான். பட் ஆனா பாக்குற நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஏன்னா எதுவுமே பண்ணல, பேட்டிங்லயுமே ரொம்ப டிசைசிவா ஆடல, பவுலிங்லயுமே விக்கெட் எடுக்கிற அவங்க விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்ல, அவங்க டிஃபென்சிவா தான் போடுவாங்க. ஆனா அந்த டிஃபென்சிவுமே இப்ப ரொம்ப ரன்ஸ் லீக் ஆகுது. முன்னாடி கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு எண்டை, அது இப்ப தெரியல எனக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்தியா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா டாப் ஆர்டர் பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணோம். பவுலிங் எனக்கு ரொம்ப கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது, கிராந்தி கவுடும் புதுசு, நந்தினி சர்மாக்கும் டெபு சீசன் இது. ஸ்ரீசரணி மேபி 1 year 1.5 year ஆடி இருக்காங்க, போன வின்னிங் டீம்ல இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுமே நீங்க கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எல்லாருமே ரொம்ப அருந்ததி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஆனா ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் வச்சு போயிருக்குமோன்னு தோணுது. அதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஒரு லெக் ஸ்பின்னர் ஆடுறது பெட்டர். நீங்க அந்த லெக் ஸ்பின்னர் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்தியன் டீம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க பூனம் யாதவுக்கு அப்புறம் பூனம் யாதவ் சம பவுலிங் அவங்க ரொம்ப பூனம் யாதவுக்கு அப்புறம் பெருசா எனக்கு லெக் ஸ்பின்னர்ஸ் யாருமே தெரியல. ஆஷா கொஞ்சம் மேட்ச் ட்ரை பண்ணாங்க, அந்த மாதிரி அங்க இங்க பெருசா எனக்கு லெக் ஸ்பின்னர் கிடைக்கலன்றனால இவங்க ஃபிங்கர் ஸ்பின்னரே ஆடுறாங்க. அது தப்பு சொல்ல மாட்டேன். ஸ்ரீசரணி நல்ல பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர், அட்டாக்கிங்கா தான் போடுவாங்க. பட் ஆனா லெக் ஸ்பின்னர் ஒரு பிளஸ்ஸா இருக்கும். நீங்க எல்லா மெயின் வின்னிங் சைட்ஸ் பாத்தீங்கன்னாலுமே ஒரு லெக் ஸ்பின்னர் இருப்பாங்க. அது மிஸ் ஆகுது. மேபி அதான் விக்கெட் பவுலிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் காம்பன்சேட் பண்ணிடும். எனக்கு அதுதான் தோணுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம கடைசியா நம்ம வந்து ஒரு ஃபைனல்ஸ்னு ஆடினது வந்து T20 வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 2020 நினைக்கிறேன். அந்த கோவிட் ஸ்டேஜஸ்ல நம்ம வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரு டார்கெட் என்னவா இருக்கும்னா நாக் அவுட்ஸ் போகணும், நம்ம அப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்ம விளையாடணும். நம்ம ஸ்ட்ரைட்டா டிராஃபிக்கா விளையாடணும் அது மாதிரி போனீங்கன்னா நடக்காது. மேபி ஃபர்ஸ்ட் நாக் அவுட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேமா அட் டைம் நம்ம விளையாடணும்னா மேபி நம்ம இங்க ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. இங்க என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இன் சேம் லீக், சேம் டேபிள். சோ கண்டிப்பா ஆஸ்திரேலியா செலக்ட் ஆயிடுவாங்க. ஆன் தி கிவன் டே இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வுட் பி குவார்டர் ஃபைனல். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அந்த மேட்ச் மட்டும் இந்தியா தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்தியா வெளியே போக கூட சான்சஸ் ஹை. நீங்க அந்த டேபிள்ல போட்டிருந்தீங்கன்னா மேபி நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்ச் நல்லா இருந்திருக்கும், இல்ல நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். ஆனா இங்க 3 பெரிய டீமும் ஒரே டேபிள்ல போட்டாங்க. அது ஒரு டிசைசிவ் குவார்டர் ஃபைனலா இருக்கும். இல்ல இப்ப நீ சொல்றத பார்த்தனா நம்ம இந்த இதுல குவாலிஃபை ஆனாலே இல்ல, நம்ம செமி ஃபைனல்ஸ் கொஞ்சம் ஈஸி டார்கெட்டா தான் இருக்கும். அந்த பக்கம் ஆடுற இன்னொரு டீம் கொஞ்சம் ஈஸியா இருப்பாங்க. சோ அப்படி பாக்கும்போது கொஞ்சம் பிரஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். மேபி பார்க்கலாம், தெரியல. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா நல்ல டீம், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். சப்னம் இஸ்மாயில வேற திருப்பி ரீகால் பண்ணிருக்காங்க, ஃபுல் பேஸ் அட்டாக் போயிருக்காங்க அவங்க. அது அதர் டீம்ஸ் பத்தி நம்ம ஓவராலா ஒரு வீடியோ ரிவ்யூ பண்ணுவோம். பட் இந்தியாவுக்கு சான்சஸ் இருக்கு, பட் ஆனா ஓடிஐ வேர்ல்டு கப் அளவுக்கு நான் சான்ஸ் தர மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் ஆர் லோ. மோர் ஓவராயில்டு சைடு வந்து ஆஸ்திரேலியா தான். அவங்களை பீட் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த டோர்னமெண்ட்ல. ஈவன் தோ நீங்க சோபி மாலினியோ கேப்டன்சில வராங்கனாலுமே அவங்க பெரிய கேப்டன்சி எல்லாம் தேவையில்லை அந்த டீமுக்கு, தேவையில்லை. அதான் நீங்க எல்லாரும் போய் சும்மா அவங்க கப் எடுத்துட்டு வந்துருவாங்க போய், அந்த மாதிரி டீம் பாப்போம். அதான் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க என்னன்னு பாப்போம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரிவ்யூ நிறைய மேட்ச்க்கு ட்ரை பண்றோம். அடுத்து ஓவரால் ரிவ்யூ சந்திப்போம். until then bye bye. ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்